ஃபைனலி நம்ம வீடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் பால் காய்ச்ச போகிறோம். எல்லோரும் விடியற்காலை ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி யாகம் வளர்த்து பூஜை பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டை. ஸோ எந்த கெட்ட சக்தியும் உள்ளே இருக்கக்கூடாது, துஷ்பிரயோகம் பண்ணிடணும் எல்லாத்தையும் அப்படின்ட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ ஐயர் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் இனிதே ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாட்டுக்கு நம்மளோட செய்முறைகளை நம்ம செஞ்சிடணும், சிறப்பிச்சிடணும் மாடை. ஸோ 2 மாடு வந்துச்சு. ஒன்று அம்மா மாடு, இன்னொன்று குட்டி மாடு. ஸோ 2க்குமே நம்ம அந்த வேட்டியில் போட்டு அதுக்கு ஒரு அழகுபடுத்துறதுக்காக ஒரு விஷயங்கள்லாம் அவர் பண்ண சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு 2வது பால் காய்ச்சினே நான் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த இடம் நாங்கள் வீடாக வாங்கிட்டோம். அது வாங்கி ஒரு 15 வருஷம் கிட்ட இருக்கும். ஸோ அந்த இடத்தையே தான் நாங்கள் இடிச்சிட்டு புதுசாக நாங்கள் கட்டியிருக்கோம். சொல்லப்போனால் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொந்தமாக வாங்கின இடம், அதே மாதிரி சொந்தமாக கட்டின வீடு. 2மே இந்த இடம் தான். ஸோ இது ரொம்ப எங்களுக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு வீடு இது. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இது. இதுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் இருக்க போகிறோம்னு நினைக்கிறப்போ ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் வெளியில் கூட இடம் வாங்கி நாங்கள் கட்டிடலாம். அது ஏன் இங்கே கட்டணும் அப்படின்னா, முதல்ல வாங்கின இடத்துல நம்ம முதல் வீடை நம்ம கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கட்டினோம். ஸோ ஃபைனலி நாங்கள் நினச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இறைவனுக்கு நன்றி. போட்டு மாறி சூடி உறங்கு உறங்கு புள்ளே தளராதே ஓமல் சிறியோடே கொஞ்சி களியாடி வளரு. ஃபஸ்ட்டு முதல் மரியாதை மாடுக்கு தான். மாடை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சில சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னையும் வாழைப்பழம் கொடுக்க சொன்னாங்க, வாழைப்பழம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பூஜை பண்ணுறதை பார்த்துட்ருந்தோம். பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பால் காய்ச்சிற அந்த வைபே வந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பக்திகரமாக இருந்துச்சு அதை பார்க்குறப்பவே. எப்படி பூஜை போட்டோன்னே அந்த புகையெல்லாம் வீடு ஃபுல்லாக பரவுதோ, அதே மாதிரி பூஜை ஸ்டார்ட் பண்ணோன்னே வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைஸ் புகையாக கலந்துருச்சு. பூஜை நல்லபடியாக முடிஞ்சோடனே பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நம்ம வாங்கின புது சிம்னி. ஸோ புது சிம்னியோட புது வீட்டில் நம்ம பால் காய்ச்ச போகிறோம். இதுக்கு முன்னாடி சிம்னிலாம் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. பட் இந்த கிச்சனுக்கு இந்த சிம்னி ஒரு டெக்கியான ஒரு பியூட்டியை கொடுக்குது. ஸோ நல்லா இருக்குது. குறைக்கிற It's a fun ra. Fun thrill ra. உள்ள வடியட்டும். என்னங்க இது? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். வடியட்டுமா? வடிய உள்ள கொஞ்சி அந்த உள்ளே கெட்டியா இருக்கறதால உள்ளே அந்த பால் காய்ச்சியாச்சு. பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டு சாமிக்கும் பால் வச்சாச்சு. இந்த டிவி யூனிட்டே நிரம்புகிற மாதிரி பூ பழம் அது இதுன்னு மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்கவே ஒரு மாதிரி தெய்வீகமாக இருந்துச்சு. ஒரு கோயில் ஃபீல் வந்துடுச்சு கொஞ்ச நேரத்தில். காலங்காலத்திலே எந்திரிச்சு வேலை பார்த்ததில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கரெக்டாக நான் சொன்ன டைமுக்கு முன்னாடியே சாப்பாடு இறங்கிடுச்சு. ஏன்னா மார்னிங் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ காலையிலே நாங்கள் சொல்லிட்டோம் சாப்பாடுக்கு.
அதுக்கப்புறம் வந்து அப்படி எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான்லாம் வாழ்க்கையிலே வாட்டி சாப்பாடு பரிமாறுறேன். எனக்கு எப்படி வைக்கிறது என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகணுன்றதை மட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊத்தாப்பம், அப்புறம் பூரி, அப்புறம் வந்து மல்லி சட்னி காளியாப்புரம் நிலமையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தக்காளி சட்னி. அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இது தக்காளி சட்னி இல்லை, இது வந்து கேசரி. பார்க்க அப்படி தான் இருந்துச்சு கேமராவில், கேசரி. அப்புறம் வீட்டில் செஞ்ச பொங்கல். அப்புறம் வந்து இது வந்து அந்த பூரிக்கு இருக்க கிழங்கு. அதுக்கப்புறம் வந்து நெய் பொங்கல். ஸோ பொங்கல் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னாலே இட்லி தான். ஸோ இட்லி எங்கள் ஊரில் இருந்து எங்கள் மாமா சொந்தக்காரங்க எல்லோரும் வந்துட்டாங்க. ஊரில் இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். ஃபோட்டோகிராஃபர் வந்து இல்லை ஃப்ரேம்குள்ளே வரல, நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வீட்டுக்குள்ளேயே நிற்க இடம் இல்லை, அவ்வளோ பேர் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்லிட்டோம். லஞ்ச் வந்து பொரியல், சாப்பாடு, வேறு என்ன இருக்குது, வத்தக்குழம்பு, ஊறுகாய், மோர் குழம்பு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்கின அந்த பொங்கல், பாயாசம், வடை, அப்பளம், ஸ்வீட்டு, அப்படி இப்படின்னு நிறையா இருந்துச்சு. ஸோ பாயாசம் வச்சுருக்காங்க ஊற்றி குடிக்கிறதுக்கு. நான் அப்பப்போ 2 கிளாஸ் பாயாசம் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். அம்மன் ஹோட்டலில் தான் சாப்பாடு சொல்லியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. எப்படியோ பல தடங்களை தாண்டி வெற்றிகரமாக வீடு கட்டி சூப்பராக முடிச்சாச்சு.